வணக்கம் நண்பர்களே. நம்ம ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் நம்மளுக்கு வணக்கம். திறந்தோறும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நில விஷயமாக தெரிஞ்சுக்கிறீங்க. நிலம் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க. இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம திறந்தோறும் நம்ம வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே கான்செப்ட் என்னென்னா, கோவில்பட்டி டு எட்டயபுரம் செல்லும் சாலையில் சுமார் 100 வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ மக்கள் மத்தியில் வரவேற்பு வந்துக்கிட்டு இருக்குது, என்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. கஸ்டமர் கேட்குறாங்க, சில பேர் வந்து பார்க்குறாங்க, சில பேர் வந்து ஃபோனில் கேண்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தற்சமயமாக ஒரு வீடு ஃபினிஷ் பண்ணி அதை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கார்த்திகை 20 கிரகப்பிரவேசம் பண்ணி நம்ம அவங்க மக்கள் வீடு வாங்கினவங்களே குடியேறுறாங்க. இரண்டாவது வீடு ஒன்று வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு 50% மேலே முடிஞ்சது. அந்த வீடை ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த வீடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நம்மளே இடத்த பாருங்கள். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவில்பட்டியிலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அதாவது தூரம் என்று சொன்ன இடமெல்லாம் பக்கமாயிட்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு டைட்டிலாகவே உருவாக்கியிருக்காங்க எல்லா நண்பர்களும். அது என்னென்ன உதாரணத்துக்கு எல்லாமே பாருங்கள், முன்னாடி கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி வந்தோம். அப்போ என்னென்னா, கல்வி சாலை நமக்கு தேவையாக இருக்கும், அல்லது ஒரு போக்குவரத்துக்குள்ள இடங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மையமாக வச்சு, சரி அப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், ஒரு மருத்துவ வசதி கிடையாது, ஒரு பள்ளிக்கூட வசதி கிடையாது, ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது, ஒரு ஆத்திரவசத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து சிரமப்பட வேண்டியிருக்குன்ட்டு தான் நம்ம வந்து டவுனை நோக்கி வந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஏரியாலையும் எல்லா வசதிகளும் வந்துருச்சு. கல்வி சாலையும் பெருகிடுச்சு, மருத்துவ ஆஸ்பத்திரி நிறுவனங்களும் எல்லாத்துக்குமே ஸ்பிரிப்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரே ஏரியாவில் தான் முன்னாடி மருத்துவமனைன்னு இருந்தது. உதாரணத்துக்கு கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி பைபாஸ் வரைக்கும் எல்லாமே ஸ்ப்ரிட் ஆகிட்டு எல்லா மருத்துவமனையும் வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், கல்வி சாலைகளும் இப்போ கோவில்பட்டி டு எட்டயபுரம் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஓசி ஸ்கூலு, வஉசி ஸ்கூலு, கமாவரம் ஸ்கூலு, பாலிடெக்னிக் ஸ்கூலு, ஹரிதா ஸ்கூலு, சிகேடி ஸ்கூலு அப்படின்னு வரிசைக்கே பாருங்கள், கல்வி சாலைகள் ஃபுல்லாகவே ஒன் பை ஒன்னாக நல்ல ஒரு மூமெண்ட் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக நீட் கோச்சிங் சென்டர்னு சொல்லி விஎன்பிஏ பிரபாகரன் சாருடைய ஐயச்சாமி நாடாருங்கிற ஒரு காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசனாக ஒரு மாதத்துக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரிஸு மக்கள் வராங்க. அதை சார்ந்து அதிலிருந்து அருகில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை போட்டிருக்கோம். இடங்கள் எடுத்து வெகு நாட்கள் ஆகிடுது. பட் இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். பாருங்கள், நம்மளே இதை பார்க்குறீங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாடலில் பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம கட்டுமானம் வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள் வழங்குகிறோம். என்றும் ஐஸ்வர்யத்துடன் இணைந்தே இருங்கள். என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ். நன்றி நண்பர்களே.